இப்போ பாபாவுடைய 7வது கல்யாண குணம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவும் ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லலாம். பாபாஸ் அனுராக், லவ் ஃபார் ஹிஸ் டிவோட்டீஸ். அதாவது பாபாவுடைய அன்பு, பாபாவுடைய வாத்சல்யம், பிரியம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இதுதானே அவதார புருஷர்களுக்கே உள்ள முக்கியமான கேரக்டர், ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸ்டில் நான் இதை இடையில எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது பாதுகாப்பாளர், அதுதானே ரட்சகர் தானே நம்மளுக்கு தேவையா உள்ளது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். எல்லா அவதார புருஷர்களுக்கு உள்ள ஸ்பெஷல் கேரக்டர் அதுதான். அவங்க யாரையும் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ளது அன்பு தான். அன்பு அன்பு அன்பே சாய் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ பாபா அப்படி ஒரு ஹெட்டிங்கே கொடுத்திருக்காங்கன்னா அது ஒவ்வொரு அவங்களுடைய பக்தர்கள் அதுக்கு பாபா எப்படிப்பட்ட ஒரு அன்பை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு புக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த புக்கு நிறைய மிராக்கிள்ஸ், பாபா அவங்களுடைய க்ளோஸ் டிவோட்டிஸ்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது வினய் சித்லூரி மேடம் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். பாபாவை பத்தி ரிசர்ச் பண்ணி நிறைய புக்ஸ் போட்டிருக்காங்க அவங்க. அதுல இது ஒரு முக்கியமான புக்கு. அது ரிலேட்டடா உள்ள நம்ம நாமாவளி என்னன்னு பார்க்கலாமா? ஓம் ஜெகத பித்ரே நமக, எங்கள் பிரபஞ்ச தந்தை, அவர் தந்தையா நம்ம நினைக்கிறோம். ஓம் பக்தானம் மாத்ரு தாத்ரு பிதா மகாய நமக, நம்மளுக்கு நம்ம அனைத்து பக்தர்களுக்கும் அவர்தான் அன்பான தாய், தந்தை மற்றும் தாத்தாவாக இருப்பவர், தனது பக்தர்களின் அடிமையாக இருப்பவர். அதுக்குள்ள நாம ஓம் பக்த பாரதி நாயே நமக, தன்னிடம் சரணடையும் மக்கள் மீது பாசத்தை பொழிபவர், அதுதான் ஓம் சரணாகத வத்சலாய நமக. ஓம் பிரேம பிரதாய நமக, தன் பக்தர்கள் அனைவர் மீதும் தன்னலமற்ற அன்பை பொழிபவர். அப்போ எவ்வளவு கரெக்டா அந்த நாமாவளியுமே எடுத்திருக்காரு நம்மளுடைய நரசிம்ம சுவாமி. சோ இது எல்லாமே பொருந்தது. அவர் அவ்வளோ ஒரு பாபாவுடைய அன்பு அது ஒரு அதுதான் சொல்றேன், அன்பே சாயின்ட்டே போட்டோம்னா அதுவே ஒரு பெரிய எபிசோட் ஆகிரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர். அடுத்தது எட்டாவது பாபாவுடைய கல்யாண குணம் என்னன்னு சொல்லலாம், எவ்ரி ஒன் சாய். எவ்ரி ஒன் சாய் இதுவும் ஒரு முக்கியமா உள்ளது. எப்படி பாபா எல்லாரையும் வியாபித்து இருக்காரு, எல்லாருமே அன்பா இருக்காரு, எல்லாருக்குமான பாபா. எப்படி நம்ம கடவுள் எல்லாருக்குமா உள்ளவர் தானே, இவருக்கு அவருக்குன்னு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். அவருக்குள்ள கடவுள் அந்த ஜாதிக்கு இந்த கடவுள், இந்த கடவுள் இந்த ஜாதிக்கு இந்த கடவுள். சோ பாபா அப்படி இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாபா ஏழை பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் உள்ள பாபா தான். எல்லா மெயின்லி ஆதரவற்றவர்களுக்கு பாபா அவ்வளோ இதா இருப்பாரு. எனக்கே தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இதுக்கு பார்த்தோம்னா லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா கேர்ள்ஸ் லேடிஸ் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு பாபாவே அம்மாவும் அப்பாவாவும் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாரு. இதே இது ஜென்ஸ் தாத்தாவா சொல்றாங்க. சில நல்ல மெச்சூர்டா இருக்கிறவங்க ஒரு குரு ஸ்தானத்துல வச்சு யோசிப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கும் பாபா ஆக்சுவலா அவர் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஒரு கணக்குக்கு பார்த்தா. பட் எல்லாருக்குமே அவர் நல்லாதான் இருப்பாரு. அதாவது தனக்கு யாருமே இல்ல, ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கு பாபா உண்மையாவே அடைக்கலம் கொடுப்பவர். அதுதான் ஒண்ணு. எவ்ரி ஒன் சாய். அவருக்கு தான் நல்லது பண்ணுவாரு, இவருக்கு தான் நல்ல பண்ணுவாருலாம் கிடையாது. பாபா கிட்ட போய் நீங்க ஈவன் பாபாவை கும்பிடாத ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, பாபாவை பத்தி நீங்க கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர நேரம் பாபா கிட்ட போய் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க அந்த பாபாவை பாக்குற பட்சத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் குருமார்களுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் கிடையாது. அதெல்லாம் மனுஷங்க நம்மளுக்கு தானே தவிர இவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். சோ எவ்ரி ஒன்ஸ் எல்லாருக்கும் அவர் பொதுவானவர். அது ரிலேட்டடா உள்ள இது பார்ப்போம் என்னன்ட்டு நாமாவளி. ஓம் சுலபா துர்லபாய நமக, பக்தர்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவர். ஓம் அசாகாய சகாய நமக, உதவியற்றவர்களுக்கு உடனடியாக உதவி புரிபவர். ஓம் அநாத்தநாத்த தீன பந்தவே நமக, துன்பப்பட்ட மக்களுக்கு நெருங்கிய உறவினராக இருப்பவர். ஓம் சதாம்
கதையே நமக, எப்போதும் அனைவருக்கும் அடைக்கலம். ஸோ இது வந்து 8வது இது முடிஞ்சு இன்னும் 3 தான் மிச்சம் இருக்கு. 8 இது போயாச்சு. 9, 10, 11 இன்னும் 3 கல்யாண குணங்கள் தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ 9வது கல்யாண குணம் என்னன்னா த இன்கிரெடிபிள் சாய்பாபா. நீங்க ஏற்கனவே இந்த வேர்டு வந்து இதுல கூட கேட்டிருப்பீங்க. இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னா என்ன? நிறைய வியக்கத்தக்க பிளேசஸ் எல்லாம் இருக்கு, இடங்கள்லாம் இருக்கு இந்தியால. அதை போய் பாருங்க. ஒரு வெப்சைட் பேரே அப்படி கவர்மெண்ட் இதுக்குள்ள இன்கிரெடிபிள் இந்தியா, எல்லாத்துக்குமே ஒரு இன்கிரெடிபிள் வேர்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு இன்கிரெடிபிள்ங்கிறது வியக்கத்தக்க இது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படிதான் இன்கிரெடிபிள் நம்ம சொல்ல நம்ப முடியாத இது விஷயங்கள் அப்படி வந்து ஒரு இது. அப்படி பார்க்கும்போது பாபா வந்து அப்படித்தானே ஏற்கனவே ஒன்றரை செஞ்ச உடனே அந்த மாதிரிதான். அப்படி இன்கிரெடிபிள் இந்தியான்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இன்கிரெடிபிள் இந்த ஆத்தர் பேர் வந்து ஆர்த்தர் ஆஸ்மோன். இவர் ஒரு முக்கியமான ஆத்தர். இவர் நரசிம்ம சுவாமி எழுதின புக்கை பார்த்துதான் இவர் எழுதியிருந்தாரு. இந்த புக்கு தான் வேர்ல்டு வைடு பாபாவை தெரியறதுக்கு காரணமாக இருந்த புக். இவர் வந்து ரமண மகரிஷியை பத்தியும் புக் எழுதியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தோம்னா ரமண மகரிஷியை பத்தி புக் எழுதுறவங்க எல்லாம் பாபாவே எழுதுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே கலந்த மாதிரிதான் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ரமண மகரிஷி, மகா பெரியவா எல்லாரோடைய இது இங்க வந்து நம்மளுக்கு பாபா இதுல தெரியும். நம்மளுக்கு வந்து அதுதான் சொல்றேனே, பாபா இஸ் ஸ்பெஷல் ஒண்டரஸ் செயின்ட்ங்கிறது கரெக்டான வேர்டு. இன்கிரெடிபிள்ங்கிறது சூப்பர் வேர்டா நான் யோசிக்கிறேன். அந்த இன்கிரெடிபிள்ங்கிறது அது ஒரு நம்ப முடியாத ஒரு இது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு அந்த இன்கிரெடிபிள் வேர்டு வந்து வரும் நம்மளுக்கு. அப்படி அவங்க வந்து இந்த புக் எழுதுறாங்க. இது ஒரு புக், முக்கியமான புக். இது ரிலேட்டடா உள்ள நாமாவளி வந்து என்னன்னா, ஓம் அருபவ்யக்தாய நமக, எங்கும் நிறைந்தவர், திட்டவட்டமான வடிவம் இல்லாதவர், மகிமையை வரையறுக்க முடியாதவர், அவருடைய மகிமையை சொல்லவே முடியாது. அதுதானே இன்கிரெடிபிள்க்கு வந்து அந்த ஒரு அர்த்தம் நம்ம சொல்லலாம். ஓம் அச்சிந்தியாய நமக, நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற வடிவத்தை கொண்ட. இந்த இன்கிரெடிபிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது தான் உண்மை நம்மளுக்கு. அப்ப என்ன அழகா அந்த வேர்டு அவங்க யோசித்திருக்காங்க. சோ எப்படி அவங்க அதை ஃபீல் பண்ணாதானே அந்த வேர்டு அந்த இடத்துல வந்து வரும். அப்போ இது வந்து ஒவ்வொரு புத்தக ஆசிரியரும் வந்து இது ஒவ்வொரு விதமா யோசிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கல்யாண குணம் பிடிச்சிருக்கு, அப்படித்தானே அர்த்தம். இப்போ எனக்கு ஒரு குணம் பிடிக்கலாம் பாபாவை பத்தி, உங்களுக்கு ஒரு கல்யாண குணம் பிடிக்கலாம். சோ ஒவ்வொருத்தரும் அதை மென்ஷன் பண்ணி ஒரு புத்தகமாவே போட்டிருக்காங்கிற பட்சத்துல பாபா வந்து ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் க்ளோஸா இருக்கிறாங்கன்ட்டு வந்து புரியுது நம்மளுக்கு இது மூலமாவே. ஓகே, அப்போ இப்போ இனி வர்றது 2 புக்ஸ், புக் 10, புக் 11. ஸோ அது வந்து என்ன புக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, லாஸ்ட் 2 புக்ஸ் வந்து என்னுடைய புக்கை வந்து வச்சிருக்கேன், நான் எழுதின புக்கு. அது வந்து